Friends, welcome to the channel. Request, kindly like, share and subscribe and extend your support to us. Friends, நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு சென்சேஷனல் அண்ட் சோஷியலி ரெலவெண்ட் கேஸ் ஒன்று அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நாமினேஷன் அண்ட் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது ரெண்டு கனெக்டடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அது அந்த கேஸ் ஸ்ரீமதி பொல்லா மாலதி வர்சஸ் பி சுகுணா அண்ட் அதர்ஸ், இதுதான் கேஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, த சுப்ரீம் கோர்ட் observed OBSCR observed that once an employee gets married, the nomination made in favor of parent would cease to exist. மேரேஜுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவான், ஒரு நாமினேஷன் கொடுத்துருப்பான் இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அப்போ என்ன கொடுப்பான், பேரண்ட்ஸ் தான் நாமினியாக கொடுப்பான், அம்மாவோ அப்பாவோ கொடுப்பான். மேரேஜுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுமா அந்த நாமினேஷன். அது வேற எந்த நாமினேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அந்த இன் கேஸ் ஆஃப் அந்த எம்ப்ளாயி சீசஸ் டு பி இன் லைஃப், அதாவது அவர் இல்லை இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ த பேலன்ஸ் அந்த ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கிற பேலன்ஸ் யாருக்கு போய் சேரும்? இப்போ தான் நாமினி இல்லையே, கேன்சல் ஆகிடுது இல்லை. அப்போ என்ன ஆகும்னா அந்த பேலன்ஸு ஈக்குவலாக 50-50, 50% of the amount in GPF will go to wife and the remaining 50% பேரண்ட்ஸுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. The General Provident Fund GPF amount will be equally distributed between the deceased employee's wife and parents அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.